வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சென்னா புலாவ் தான். சென்னா புலாவுக்கு ஒரு கப்பு சென்னா வேக வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு வேக வைக்கிறேன். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். ஈவன் கிரேவிக்கு கூட நான் அப்படி தான் பண்ணுவேன். சென்னாவை வேக வைக்கும்போது ஸ்பைசஸ்லாம் போட்டு. அடுத்து இந்த புலாவுக்கு வேண்டியது 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ், இது வந்து 1.5 அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி ரைஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படியே ஊறட்டும், அது இருக்கட்டும். அடுத்து வெங்காயம் தக்காளியை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதை கீறி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பிரியாணியில் சேர்க்கணும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி ஊறின்னு இருக்கு பாஸ்மதி ரைஸு. இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் வந்து குக்கரில் வச்சு பிரியாணி ரெடி பண்ணணும். இந்த சென்னா வெந்துருச்சு நல்லா. சென்னாவில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதை ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். சென்னாவில் வந்து ஸ்பைசஸ் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக தான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். அது கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இது பிரியாணியாக புலாவாக எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நான் சென்னா புலாவுன்னு சொல்கிறது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஃபுட்டாக தான் சேர்ந்து கொடுத்தேன், காலையில் சேர்ந்தது. எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு பிறகு இப்போ ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சாலே அதையும் சேர்த்துட்றேன் நான். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். நான் இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 கேஷ்யூவும் சேர்த்து அரைச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 4 கேஷ்யூ சேர்த்து அரைச்சது அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் போகட்டும், ரா ஸ்மெல்லு. அடுத்து தக்காளியும் சேர்த்துட்றேன். தக்காளியும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் சீக்கிரமாக, அதுக்காக. உப்பு ஆட் பண்ணியாச்சு, ஒரு ஸ்பூன். இப்போ ஒரு ஸ்பூன் இந்த மசாலாக்காக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ஸ்பூன் அடுத்தது சென்னா சேர்க்கும் போது சேர்க்கணும். மொத்தம் 2 ஸ்பூன் சால்ட் இதுக்கு, இந்த பிரியாணிக்கு. 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு. கூடவே கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதில் 4 புதினா இலையும் சேர்த்துருக்கேன். புதினா வந்து அதிகமாக சேர்த்தா ரொம்ப புதினா ஸ்மெல் ஆகுறது என் பையன் கேட்பான். இந்தம்மா புதினா ரைஸ் பண்ணியான்னு கேட்பான். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். புதினா ரைஸாக சென்னா புலாவான்னு கேட்பான். அதனால் கொஞ்சம் புதினாவை மட்டும் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக காஷ்மீரி சில்லி, அந்த கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும், அந்த மசாலா ஸ்மெல்லு. இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கிறேன்.
இதையும் ஒரு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்தளவுக்கு அந்த மசாலா வேக வேக நம்ம அந்த பிரியாணியும் ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அடுத்து வேக வச்ச சென்னாவை சேர்த்துடலாம். இதையும் ஒரு நல்ல குட் மிக்ஸ், அந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும், அந்த மசாலாவோட சேரட்டும். இப்போது அடுத்து இன்னும் ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன் நான் சால்ட்டு. மொத்தம் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 அழாக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது மிக்சரில் வந்து அந்த இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்திருக்கேன். அதனால் தண்ணி அப்படி கலரில் இருக்குது. இப்போ அது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை போட்டதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரிசியெல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டால் போதும். சென்னா புலாவ் நல்லா அருமையாக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தரங்க. அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் எடுத்து விட்டுலாம் திறக்க வேண்டாம். பாருங்கள், புலாவ் என்ன அருமையாக ரெடியாக இருக்குது. நல்லா தலான்னு இருக்கு. அரிசியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா தனித்தனியாக இருக்கும். சென்னா புலாவ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சூட்டபிளாக வந்து தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப உடையாத அளவுக்கு ரைஸ் வந்து சாதம் வந்து உடையக்கூடாது. அப்படி சைட்லேருந்து கரண்டி எடுத்து இப்படி கலந்து விடுவாங்க. இப்போ இது வந்து செஞ்சதுனால கொஞ்சம் வந்து தட்டில் சர்வ் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சாச்சு. அடுத்து லஞ்ச் பேக்கும் பேக் பண்ணணும். இப்போ நான் செஞ்ச விதம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.